ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வழக்கமா நம்ம யூஸ் பண்ற இந்த எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில்னு சொல்லப்படுற கச்சா எண்ணெயில இருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த கச்சா எண்ணெய தான் நம்ம ஈரான் மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கிற இந்த போரால நீங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் பழைய மாதிரி ஈரான் கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்க முடியுமா? அப்படின்றது ஒரு $1,000,000 கொஸ்டின். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ற எரிபொருள்களுக்கு எப்பவுமே மத்த கண்ட்ரீஸ தான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தெடிக் பெட்ரோல் அதாவது செயற்கை பெட்ரோல் அப்படின்ற ஒரு அருமையான அறிவியல் கண்டுபிடிப்பு நம்ம கிட்ட இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அந்த முறையில எவ்வளோ பெட்ரோல் வேணும்னாலும் நம்மளால வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஆனா, அதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள், அதாவது ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல் மட்டும் கண்டிப்பா நம்மகிட்ட இருந்தா போதும். அந்த முக்கியமான மூலப்பொருள் என்ன? அதுல இருந்து நமக்கு தேவையான பெட்ரோல், டீசல் மாதிரியான எரிபொருள நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியுமா? அந்த மூலப்பொருள் நம்மகிட்ட இருக்கா? இல்ல, அதுவே வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்ணுவோமா? அப்படிப்பட்ட கேள்விக்கான பதில் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம வந்து கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மாதிரி செயற்கை பெட்ரோல் உற்பத்தி பண்றதுக்கு அறிவியல்ல ஒரு அற்புதமான வழி இருக்குங்க. ஸோ அதோட பேரு தான் ஃபிஷர் ட்ராப்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட்ல செயற்கை பெட்ரோல் உற்பத்தி பண்ணணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முக்கிய மூலப்பொருள் கோல், அதாவது நிலக்கரி இருந்தா போதும். இப்போ உங்களுக்கே நல்லா புரியும். அந்த முக்கிய மூலப்பொருள் நம்ம கிட்டயே தான் வந்து நிறையவே இருக்குன்னு. ஆமாங்க. இதத்தான் நானும் சொன்னேன். நம்ம கிட்ட இருக்கிற இந்த நிலக்கரிய வச்சு, இந்த மெத்தட்ல நமக்கு தேவையான பெட்ரோலியம் மாதிரியான எரிபொருட்கள நாமளே உற்பத்தி பண்ணிக்க முடியும்னு அப்படின்றதுக்கு 100க்கு 100 உண்மைதாங்க. ஸோ அந்த அற்புதமான முறைய நான் இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா, இந்த பெட்ரோல், டீசல் அப்புறம் இந்த எல்பிஜி மாதிரியான எல்லா எரிபொருள்களுமே நாம ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத கொஞ்சம் பிரிச்சு சொல்லணும்னா, அதாவது இத கொஞ்சம் பிரிச்சு சொல்லும்போது, இத கிளியரா புரியும் பாருங்க. அதாவது ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் ஒண்ணா சேர்ந்தா தான் அது ஹைட்ரோ கார்பன். ஸோ நம்ம யூஸ் பண்ற இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எல்லாமே ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அப்படின்ற வேதிப்பொருளால உருவான ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ தனித்தனியா இருக்கிற இந்த ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் இந்த 2யும் அதிகமா வெப்பநிலையில வேதி வினைக்கு உட்படும்போது, இந்த 2 அதாவது 2ம் சேர்ந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ற எரிபொருள், அதாவது செயற்கை பெட்ரோல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேதி வினை நடக்கிறதுக்கு தேவையான கார்பன் தான் வந்து நம்மகிட்ட இருக்கிற இந்த கோல், அதாவது நிலக்கரி. ஸோ இந்த நிலக்கரியில தான் அதிக அளவுல கார்பன் வேதிப்பொருள் இருக்காம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாம அதாவது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நிலக்கரிய அதிக வெப்பநிலைக்கு சூடாக்கும்போது, அது ஆவியாக அதாவது வேப்பரா மாறும். அப்படி ஆவி நிலையில இருக்கிற கார்பன் கூட இப்போ வந்து மிக அதிகமா வந்து அதாவது மிக அதிகமான அழுத்தத்துல ஹைட்ரஜன் கேஸ்ல கலக்கும்போது, இது 2ம் வேதி வினைக்கு உட்பட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ற பெட்ரோலியம் எரிபொருளா மாறும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இத தான் வந்து செயற்கை பெட்ரோல் ஆர் சிந்தெடிக் பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இந்த முறையில பெட்ரோல் உற்பத்தி பண்ணணும்னா, அதுக்கு அளவுக்கு அதிகமான செலவாகுமாம். அத தவிர இந்த முறையில சிந்தெடிக் பெட்ரோல் உற்பத்தி பண்ணும்போது, அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு போன்ற ஏர் பொல்யூட்டன்ட்ஸ் வந்து வெளியேறி ஏர பொல்யூட் பண்ணுமாம். அப்புறம் இந்த பிளான்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அதிக அளவுல நிலப்பரப்பு மற்றும் அதிக விலை உயர்ந்த கேட்டலிஸ்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ டிராபேக்ஸ் இந்த முறையில இருந்ததால, செயற்கை பெட்ரோல் உற்பத்தி முறைய விட க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணி, அதுல இருந்து எல்லா விதமான எரிபொருட்கள உற்பத்தி பண்றது ஈஸி அண்ட் விலை மதிப்பு கம்மி அப்படின்றதால, சிந்தடிக் பெட்ரோல் முறையில யாரும் அதிகமா பெட்ரோல் உற்பத்தி பண்றதே இல்லையாம் ஃபிரெண்ட்ஸ். ம். ஆனா, இப்போ இருக்கிற இந்த நிலைமைய பார்க்கும்போது, க்ரூட் ஆயில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, எல்லாரும் இந்த செயற்கை பெட்ரோல உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சோ, அப்படி ஒரு நிலைமை வரும்போது, அப்பவும் எந்த நாட்டுல நிலக்கரி அதிகமா இருக்கோ, அந்த நாட்ட நம்பி தான் நாம எல்லாரும் இருக்கிறோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் வந்து 1 பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. சோ, எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற நாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல மத்த நாட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்படி ஒரு நாட்டுக்கும், இன்னொரு நாட்டுக்கும் நடுவுல சண்டை போட்டுட்டு இருந்தா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் நீங்க பார்த்தீங்கன்னா, அ நொ நேரடியாகவோ, இல்ல மறைமுகமாகவோ வந்து பாதிப்படைய தான் செய்யும். ஸோ, இப்ப நாடுகளுக்கு இடையே அதாவது நடக்கக்கூடிய இந்த போர், கண்டிப்பா இந்த பூமியோட அழிவுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ, இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டினியூவா போடவே இருப்பேன். ஸோ
அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.